பிளஸ் இந்த வார செய்திகள். தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் நடந்து முடிந்தது சட்டமன்ற தேர்தல். வரலாற்றில் முதன்முறையாக 84.35% வாக்குகள் பதிவாகின. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதம் அதிகமாகும். அதிகபட்சமாக கரூரில் 91.92% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.46% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். முதலமைச்சர் வேட்பாளர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினர். 234 தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது. நடிகர் அஜித்குமார் முதல் நபராக திருவான்மியூர் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் காலையிலேயே தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. வாக்காளர்கள் வாக்கு செலுத்திய இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பான இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் 152 தொகுதிகளில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 92.5% வாக்குகள் பதிவாகின. 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்காளத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். வரலாறு காணாத அளவில் 92.5% வாக்குகள் பதிவாகின. ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. ஹார்மூஸ் நீரிணையில் ஈரானிய படகுகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. ஈரானிய கடற்பகுதியை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க படையினர் கப்பல்களை தாக்கி சிறைப்பிடித்து வருகின்றனர். ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள ஈரான் அதை மீறும் கப்பல்களை, படகுகளை பயன்படுத்தி தாக்கி வருகிறது. இந்த நிலையில் ஹார்மூஸ் நீரிணையில் வரும் ஈரான் படகுகளை தாக்கி அழிக்குமாறு அமெரிக்க படைகளுக்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க தயார் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானுடன் போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் தயாராக உள்ளது எனவும், இஸ்ரேலை அழிக்க நினைக்கும் ஈரான் ஆட்சியின் காமேனி குடும்பத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு நாங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் எனவும், இந்த முறை தாக்குதல் வித்தியாசமாகவும் கொடியதாகவும் இருக்கும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2026 IPL புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. IPL கிரிக்கெட்டில் இதுவரை 33 போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.